100 days 100 business tricks. கொஞ்சம் பேக்ல போயிட்டு வந்துடலாமா? I completed the 30 video. நீங்க 30th வீடியோ போடும்போது நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். என்ன நினைச்சு நானே பெருமைப்படுறேன். இந்த 100 days business tricks உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு சேலஞ்சா தான் நான் இதை பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நானே டெய்லி ஷூட் பண்ணி டெய்லி எடிட் பண்ணி நானே எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறது எனக்கே ஒரு பெரிய சேலஞ்ச் தான். ஒரு 10th வீடியோ வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு என்னோட போன் உடஞ்சிருச்சு. வீடியோ போட முடியாம நிறைய சிச்சுவேஷன்ஸ் வந்துச்சு. ஆனாலும் அதையும் பிரேக் பண்ணி நான் வீடியோஸை போட்டுட்டு தான் இருக்கேன். பிசினஸை பொறுத்த வரைக்கும் நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வரும். ஆனா அதையும் தாண்டி நம்ம பண்றோமா இல்லையாங்கிறது தான் மேட்ரு. நான் காலேஜுக்கு 6:30 போல ரெடி ஆகி அண்ட் 8:30க்கு நான் கிளம்பிடுவேன். ஆஃப்டர்நூன் 2 o'clock எனக்கு காலேஜ் விடுவாங்க. இது மட்டும் கிடையாது, காலேஜ் விட்டு அடுத்த செகண்ட் நான் கடையில தான் இருப்பேன். கடையை நாங்க க்ளோஸ் பண்ற டைம் 10:30 ஆகும். இதை நாங்க க்ளோஸ் பண்ணி முடிச்சுட்டு எங்களோட டின்னரை முடிச்சுட்டு தூங்குறதுக்கே எப்படியோ 11:30 12 கூட ஆகும். சம்டைம்ஸ் என்னோட ஃபேமிலி எல்லாருமே நைட் மட்டும் தான் ஒன்னாவே இருப்போம். டே ஃபுல்லா என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பேசிட்டு இருப்போம். இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்க படுக்கிறதுக்கு எப்படியும் 1 o'clock ஆயிடும். இதெல்லாம் எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, பிசினஸ் மட்டும் கிடையாது, லைஃபுக்கும் சரி கன்சிஸ்டன்சிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது மட்டும் விட்டுறாதீங்க. அண்ட் இதே மாதிரி மோர் பிசினஸ் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிக்கிதா வெப்சைட்